கொஞ்ச தூரம் கடந்த நிலையில் மிக மிக அருகில்தான் ஆர்ப்பாட்டம் நடந்த இடத்திலிருந்து ஒரு நிமிடம் அல்லது 2 நிமிட தூரத்தில் தான் நான் கடந்திருப்பேன். அந்த இடத்திலே எனது வண்டிக்கு முன்னால் இருசக்கர வண்டியில் ஒரு இளைஞர் போய்கொண்டிருந்தார். அவர் நம்முடைய வண்டியை நன்றாக கவனித்து விட்டுத்தான் போகிறார். என் வண்டிக்கு பின்னால் எனக்கு வழக்கமாக வருகிற பாதுகாவலர்கள், காவல்துறையை சார்ந்தவர்கள், எஸ்கார்ட் போலீஸ் என் வண்டிக்கு அருகே வந்து கொண்டிருக்கிறார்கள். வழக்கமாக முன்னால் செல்வார்கள். அப்போது சற்று முன்னதாக எனது வண்டி கிளம்பிவிட்டதால் எனக்கு பின்னால் வந்தார்கள். அந்த இருசக்கர வண்டியில் போன இளைஞர் திடுமென இருசக்கர வண்டியை நிறுத்திவிட்டு எனது வண்டியை நோக்கி வேகமாக முறைத்து கொண்டே வந்தார். ஏதோ சத்தம் போட்டார். நான் நமது வண்டியை நிறுத்த வேண்டாம், நீங்கள் வலதுபுறமாக ஏறி வண்டியை முன்னே எடுத்து செல்லுங்கள் என்று சொன்னேன். அப்படி செல்ல முடியாதவாறு அவர் முன்னாலே வண்டியை நிறுத்திவிட்டு நம்முடைய வண்டியை நோக்கி கைகளை ஓங்கி அசைத்து கொண்டே வந்தார். இதை பார்த்த எஸ்கார்ட் போலீஸ், என் பின்னால் வந்தவர்கள், அவர் ஏதோ வம்பிழுக்கிறார் என்பதை உணர்ந்து காரிலிருந்து இறங்கி வேகமாக எனது காரை கடந்து சென்று அந்த இளைஞரை தள்ளி செல்லுங்கள், ஒரு ஓரமாக நில்லுங்கள் என்று கேட்டுக்கொண்டார்கள். ஆனால் அவர் எஸ்கார்ட் போலீஸை பார்த்தும் கூட அந்த வண்டியில் நான் அமர்ந்திருக்கிறேன் என்பதை பார்த்தும் கூட வேண்டுமென்றே வம்பு இழுக்கிற மனநிலையில் நின்று கொண்டு ஏதேதோ கைகளை ஆட்டி அசைத்து பேசி கொண்டிருந்தார். நமது கட்சியை சார்ந்த முன்னணி தோழர்கள் அந்த இடத்திலே வந்ததும் கொஞ்சம் ஓரமாக தள்ளி நில்லுங்கள் என்று கேட்டதும் அவர்களிடமும் அவர் முறைத்து பேசியிருக்கிறார், வேகமாக பேசியிருக்கிறார். இந்த நிலையில்தான் காவல்துறையினரும் இயக்கத் தோழர்களும் அவரை முன்னே போங்கள் அல்லது இடது பக்கமாக நில்லுங்கள் என்று தள்ளுகிற போது தள்ளுமுள்ளு ஆகியிருக்கிறது. அவனை எதிர்த்து பேச நமது இயக்கத் தோழர்கள் 1-2 பேர் அவர் மீது கையை ஓங்கி அடிக்க முனைந்தார்கள். அதற்குள்ளாக காவல்துறை அவரை தமிழ்நாடு பார் கவுன்சில் கட்டிடத்தை நோக்கி அழைத்து கொண்டு போய்விட்டார்கள். இதுதான் நடந்தது. ஆனால் ஊடகங்கள் இதை ஊதி பெருக்கி ஏதோ நாம் திட்டமிட்டு அந்த இளைஞரை தாக்க முனைந்ததைப் போல அவரை அடித்து அவருக்கு மயக்கம் வந்து விட்டது என்றெல்லாம் செய்திகளை, அவதூறு செய்திகளை பரப்பி கொண்டிருக்கிறார்கள். அவர் என்னுடைய வண்டியை பார்த்துவிட்டுத்தான் இடதுபுறமாக எனது வண்டிக்கு முன்னால் போகிறார். ஆனால் வேகமாக போகவில்லை. வேண்டுமென்றே மிக தாமதப்படுத்தி வண்டியை ஓட்டி கொண்டு போகிறார். இடையிலே அந்த ஸ்பீட் பிரேக், தமிழ்நாடு பார் கவுன்சில் எதிரே ஒரு வேகத்தடை இருக்கிறது. இந்த வேகத்தடையிடம் போய் அவர் வண்டியை நிறுத்துகிறார். நம்முடைய வண்டி ஓட்டுநர் வழக்கம் போல ஆரன் அடிக்கிறார். பின்னால் இருக்கிற எஸ்கார்ட் போலீஸாரும் சைரன் சவுண்டு, அந்த ஒலியை எழுப்புகிறார்கள். எல்லாவற்றையும் தாண்டி வண்டியை நமது வண்டிக்கு முன்னால் நிறுத்திவிட்டு வருகிறார். வண்டி மோதவில்லை. நம்முடைய வண்டி அவர் வண்டியின் மீது மோதவில்லை, அல்லது அவர் வண்டி நம்முடைய வண்டியின் மீது மோதவில்லை. அப்படி விபத்து என்று சொல்லத்தக்க வகையில் எதுவும் நடக்கவில்லை. ஆனால் சிலர் விபத்து என்கிறார்கள், சிலர் நம்முடைய காரில் அவருடைய வண்டியில் நம்முடைய கார் போய் மோதியது என்கிறார்கள். இது எல்லாம் அப்பட்டமான தவறான தகவல்கள். அண்ணாமலை போன்றவர்கள் வரிந்து கட்டி கொண்டு உடனே இதற்கு வக்காலத்து வாங்கி நமக்கு எதிரான கருத்துக்களை பரப்புகிறார்கள். இந்த சங்கிகள் திரிபுவாதம் செய்வதிலே உலகத்திலேயே முதலிடத்தை பிடிக்கக்கூடியவர்கள். எல்லாவற்றிலும் திரிபுவாதம்தான். பொய் செய்திகளை பரப்புவது, அவதூறுகளை பரப்புவது, வதந்திகளை பரப்புவது, குழப்பங்களை ஏற்படுத்துவது, சமூக பதற்றங்களை உருவாக்குவது, இதுதான் அவர்களின் அரசியலே. அப்படித்தான் இந்த விவகாரத்திலும். உடனே நான் அங்கிருந்த தோழரிடத்தில் அந்த பிரச்சனையை அப்படியே விட்டுவிடுங்கள்,
அந்த பகுதியைச் சார்ந்த பூக்கடை பகுதியைச் சார்ந்த துணை ஆணையர் டெப்டி கமிஷனர் என்னை தொலைபேசியில் தொடர்பு கொண்டார். விடுதலை சிறுத்தைகள் இங்கே சில பேர் சாலை மறியலில் ஈடுபடுகிறார்கள், அவர்களிடத்தில் நீங்கள் எடுத்துச் சொல்லுங்கள் என்று கேட்டுக்கொண்டார். உடனே நான் வழக்குரைஞர் ரஜினிகாந்த் அவர்களை தொடர்பு கொண்டு பேசி, அந்த தம்பி எந்த நோக்கத்திலே வந்து பிரச்சனை செய்தாலும் பரவாயில்லை, அதை விட்டு விடுங்கள், பிரச்சனையை பெருசாக்க வேண்டாம், அவர் என்ன நோக்கத்தில் செய்தாலும் அது அவருக்கு உரியது, அதை நாம் பொருட்படுத்த வேண்டாம் என்று சொல்லி அவர்கள் அங்கிருந்து நம்முடைய தோழர்கள் கலைந்து விட்டார்கள். ஆனால் இதை திட்டமிட்டே நமக்கு எதிராக பரப்புகிறார்கள். சில தொலைக்காட்சிகள், சமூக ஊடகங்கள் வழக்கம் போல நம் மீது அவதூறு பரப்பக்கூடிய முக்கியமான தொலைக்காட்சிகள், அதுதான் அவர்களுக்கு வேலையே. அந்த தொலைக்காட்சியில் யார் யார் என்று உங்களுக்கு தெரியும். இதை இப்படி ஊதி பெருக்கி திசை திருப்ப முயற்சிக்கிறார்கள் இயக்கத்தோழர்கள். அதை பொருட்படுத்த வேண்டாம், அதை கடந்து செல்ல வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். தேர்தல் நெருங்க நெருங்க நம்மை சீண்டுவார்கள், நாம் மிகுந்த எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். நம்மை ஒரு கருவியாக்கி தமிழக அரசியலை குழப்ப பார்ப்பார்கள், அதற்கு நாம் இடம் தந்து விடக்கூடாது. இன்னும் சொல்லப்போனால் பிஆர் கவாய் மீது நடத்தப்பட்ட இந்த மிக மோசமான தாக்குதல் முயற்சி திசை திருப்பப்பட வேண்டும் என்பதற்காக கூட அண்ணாமலை போன்றவர்கள் இப்படி பொய்யான செய்திகளை பரப்ப முயற்சிக்கலாம். இப்போது நான் வேண்டுகோள் விடுக்கிறேன், இயக்கத் தோழர்கள் அனைத்து மாவட்டங்களிலும் ஒருங்கிணைந்த மாவட்டத்தின் சார்பில் பிஆர் கவாய் அவர்கள் மீது செருப்பு வீச முயற்சித்த சனாதன சங்கி ராகேஷ் கிஷோர் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி ஆர்ப்பாட்டங்களை நடத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். தெரியறது இல்லைங்கன்னா, அதனால் தேர்தலுக்கும் கூட்டணிக்கும் நேரம் அதிகமாக இருக்கிறது, பொறுத்திருந்து பார்க்கலாம். திருமாவளவனுக்கு இசட் பிரிவு பாதுகாப்பு வேணும் அப்படின்னு சொல்லி கட்சியினர் வந்து போராட்டம் ஈடுபடுறாங்க. மக்கள் அடிக்கிறக்கா? திருமாவளவன் அவர்களுக்கு இசட் பிரிவு கொடுத்து அதை வச்சு மக்களுக்கு அடிக்கிறக்கா? ஒரு ரோட்டில் போகிறாங்க, 2 வீலரில் ஒருத்தர் வர்றாரு, வண்டி முட்டி இருந்துருந்தான். இது எங்கள் எல்லோருக்குமே நடந்திருக்கு, எல்லோருக்கும் நடந்திருக்கு. திருமாவளவன் எனக்கு நடந்திருக்கு. எல்லாம் ஃபஸ்ட் நாம் என்ன பண்ணுவோம், சாரி சொல்லுவோம், அவர் நல்லா இருக்காரான்னு பார்ப்போம், அவரை நியர்பை ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போக பார்ப்போம், அவருடைய உயிருக்கு உத்தரவாதம். ஏன்னா நம்ம தலைவர் என்கின்ற முறையில், சமுதாய பணியில் இருக்கிற முறையில் அடுத்தவங்களை காப்பாற்ற வேண்டியது முதல் பொறுப்பு. இன்றைக்கி அண்ணன் திருமாவளவன் அவர்கள் மூத்த தலைவர். அவர் சமீபத்தில் அவருடைய தொண்டர்கள் நடந்து கொண்ட விதத்தை ஏற்றுக்க முடியுமா? ஃபஸ்ட்டு மிரட்டுறாங்க, வண்டியை பிடுங்குறாங்க, 2 பேர் வண்டியை பிடிச்சி தள்ளி விடுறாங்க, அந்த வண்டி கீழே விழுகுது. அதை நாம் பத்திரிகை நண்பர்கள்ட்ட படம் பிடித்து காட்டுறோம், பாருங்கள் இந்த மாதிரி நடக்குதுன்னு. அதனால் திருமாவளவன் அவர்கள் முக்கியமான தலைவர், ரொம்ப முக்கியமான ஒரு தலைவர், அதை பற்றி எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் ஒரு இடத்துல அவருடைய தொண்டர்கள் எப்படி நடந்து கொள்கின்றார்கள் என்பதற்கும் அண்ணன் திருமாவளவன் தானே பொறுப்பு. ஏன்னா காருக்குள் அவர் உட்கார்ந்துருக்கார். இதில் ஆச்சரியம் அதிர்ச்சி என்னன்னாங்க, உச்சநீதிமன்றத்தினுடைய சீஃப் ஜஸ்டிஸ் அவரை அட்டாக் பண்ணாங்கிற கூட்டத்துக்கு கண்டிக்க போயிட்டு திரும்ப வந்து இவங்களே ஒருத்தர் அட்டாக் பண்ணால் எப்படிங்கன்னா? அதனால் இசட் பிரிவு பாதுகாப்பு, ஒய்சி இதெல்லாம் வந்து மத்திய அரசு, ஆளுகின்ற மாநில அரசு அவங்களுடைய இன்டெலிஜென்ஸ் டீம் எடுக்கிறாங்க, நான் சர்வே டீம் எடுத்து அவங்க ரிப்போர்ட் பண்ணுறாங்க. அதுக்கு ஒரு கமிட்டி இருக்குது, செக்யூரிட்டி கேட்டகரைசேஷன் கமிட்டின்னு. அதனால் அண்ணன் திருமாவளவன் அவர்கள் அன்னைக்கு நடந்து கொண்ட விதம் முற்றிலும் தவறு. இதை சொன்னால் நம்மளே 4 பேர் வந்து திட்டுறான், எப்படி நீங்கள் அப்படி சொல்லலாம் இப்படி சொல்லலாம். உண்மை தானே சொன்னோம். பப்ளிக்கில் நீங்கள் அடிக்கலாமா, ஒருத்தருடைய வண்டியை உடைக்கலாமா? அது எவ்வளோ பெரிய தவறுங்கண்ணா. இது வரைக்கும் காவல்துறை வந்து அவங்க சார்பில் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கல. இன்னைக்கு திருமாவளவனை பொறுத்த வரைக்கும் எனக்கு புரியல, காவல்துறை நண்பர்கள் ஏன் அவருடைய கட்சி அவர்கள் செய்த தவறுக்கு ஏன் முட்டு கொடுக்குறாங்கன்னு தெரியலீங்கண்ணா. ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டு தப்பு தொண்டர்கள் மீது. திருமாவளவன் மேலே தப்புன்னு நான் சொல்ல, உள்ளே இருந்தால் ஒரு கண்ட்ரோல் பண்ணியிருக்கணும். வெளியிருந்த தொண்டர்கள் அடிக்கிறாங்க, வண்டியை உடைக்கிறாங்க, இவ்வளோ பப்ளிக் நியூசன்ஸ் பண்ணுறாங்க, கெட்ட வார்த்தையில் திட்டுறாங்க. அப்படி இருக்கும் பொழுது ஒரு பேசிக் எஃப்ஐஆர் கூட போடாமல் காவல்துறை உங்களுக்கும் எனக்கும் ஹெல்மெட்டு போடணும். நீங்கள் முதலமைச்சர் அவங்க கோயம்புத்தூரில் போய் பிளிச் எடுக்கிறாங்க, கோயம்புத்தூரில் ஹெல்மெட் போடணும், நீங்கள் வண்டி மெதுவாக ஓட்டணும், அப்படி போடணும். அதே முதலமைச்சர் அந்த பிளிச் எடுக்கிறதுக்கு ரோட்டில் யாராச்சும் டிராஃபிக் வயலேஷன் பண்ணி கலாட்டா பண்ணால் எஃப்ஐஆர் போடுங்கன்னு முதலமைச்சர் சொல்லாமே. இன்னைக்கு கோயம்புத்தூர் எவ்வளோ பேர்த்தை சேர்த்து முதலமைச்சர் அவர்கள் டிராஃபிக் பிளேஜ் எடுக்கிறார், டிராஃபிக் வயலேஷன் பண்ணாதீங்கன்னு. அவருடைய கூட்டணியை சார்ந்த ஒரு கட்சியினுடைய தலைவர்கள் தொண்டர்கள் வயலேஷன் பண்ணும் பொழுது இந்த முதலமைச்சர் நம்ம முதலமைச்சர் நடவடிக்கை எடுக்கலைன்னா மக்களுக்கு முதலமைச்சர் மீது எப்படி மரியாதை வருங்கன்னா? திருமாவளவன் அவர்கள் விஜயை வந்து பாஜக ஒரு கருவியாக பயன்படுத்தி திமுக அவருடைய கூட்டணி கட்சியினுடைய சிறுபான்மை வாக்குகளை பிரிக்கிறதுக்காக பாஜக விஜய் ஒரு கருவியாக பயன்படுத்தி திருமாவளவன் ஏன் பதறாருன்னு தெரியலங்கண்ணா. ஏன் ஆதவ் அர்ஜுன் அவர்களை கட்சியை விட்டு அனுப்பிச்சாங்க? எதற்காக ஆதவ் அர்ஜுனோடு இன்னும் நட்பை பாராட்டி கொண்டிருக்கின்றார்கள்? நீங்களே வெளிப்படையாக பாருங்கள். ஆதவ் அர்ஜுன் அவர்கள் ஒரு புதிய கட்சியில் போய் ஜாயின் பண்ணுறாரு, நடிகர் விஜய் அவங்ககிட்ட போய் ஜாயின் பண்ணுறாரு. ஃபஸ்ட்டு போய் ஆசீர்வாதம் யார்கிட்ட வாங்குறாரு? அண்ணன் திருமாவளவன் அவங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்குறாரு. அதனால் இது எப்படி இருக்குன்னா, திருமாவளவனுடைய பேச்சை பார்க்கும் பொழுது
பிள்ளையை கிள்ளி விட்டு தொட்டிலை ஆட்டுவது போல எனக்கு தெரிகிறது. அதாவது நானே ஒருத்தர் அங்கே அனுப்புவேன், அந்த கட்சிக்கு போனவரே வந்து முதல் ஆசீர்வாதம் என்கிட்ட வாங்குவார், ஆனால் நான் எல்லாத்தையும் பிஜேபிகிட்ட லிங்க் பண்ணி பேசுவேன். அதனால் திருமாவளவன் அவர்கள் வெளிப்படையாக நடந்துக்கணும். அவர் வெளிப்படையாக இந்த விஷயத்தை நடந்துக்கல. இன்னைக்கு அவர் அரசியலில் யாரோ தன்னுடைய எதிரி, தன்னுடைய கட்சி வாக்குகள் வேற எங்கேயோ போகுது அப்படிங்கிற யூகத்தில் பாரதிய ஜனதா கட்சியை திட்டிக் கொண்டிருக்கின்றார். அவருடைய கட்சியும் அவருடைய தொண்டர்களையும் காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு திருமாவளவன் அவர்கள் இருக்கிறது, எங்களுக்கு இல்லைங்கண்ணா. உங்களுடன் ஸ்டாலின் முகாம் வந்து சமீப காலமாகவே பள்ளிகளில் வந்து பள்ளி மாணவர்கள்